அளவுக்கு வந்து பிள்ளைகள் ஐதரசன் தமிழை பயன்படுத்தினாங்க. அப்புறம் அது ஐதரசம் வந்து ஒரு இலத்திரம் தான் இருக்கு, அது சிறிய அலகுகளாக அதை புறக்கணிச்சு இப்போ வந்து கார்பன் சமதானி. யாரு? கார்பன் 12 சமதானி அணு. சரியா? கார்பன் 12 சமதானி அணு. என்னது? சமதானி அணுவின் ஒன்று நோட் பண்ண வேண்டாம், கவனிங்க ஃபுல்லா. அணுவின் தெளிவிற்கு தானே பிள்ளையர் விளங்க. அப்ப காவனுக்கு பிள்ளையர் இதான் பிள்ளையர் காவன் சமதானி என்ன பிள்ளையர் பார்த்துட்டு முழுங்க என்ன ஒரே அணுவனையும் வேறுபடுத்த தனியும் கொண்டது பிள்ளைங்க விளங்கப்படுதே. முழு கவனத்தையும் இங்கே வச்சுக்கொள்ளுங்க. வடிவா ஒன்றும் எழுத வேண்டாம், கொஞ்சம் டைம் தரும் எழுதுறதுக்கு. அப்படி முடிஞ்சா ரெக்கார்ட் பார்த்து எழுதி கொள்ளலாம். ஃபுல்லாக கவனிச்சு கொள்ளுங்க. நாங்கள் சொல்லி படிப்பிக்க நீங்கள் எழுதி கொண்டிருந்தீங்கண்டா கவனம் குறைஞ்சிடும். வடிவாக கவனிச்சதீங்க உள்ள இறங்கிடும். சரியா? ரைட். பாருங்க, காவனுக்கு விழுந்து 13 இருக்குது, 14 இருக்கு பிள்ளை. இந்த 3 சவானிகள் காவனுக்கு இருக்கு. சரியா? அப்ப அந்த சவானி இல்லை. இப்ப சும்மா இப்ப கூட்டிகள் வரலாம் முடியாது. இது ஏலவலையும் இருக்கு பிள்ளைகள். சும்மா காவன் 12 அணுவின் திணிவு இல்லை பிள்ளைகள். இந்த சமதானின்றது முக்கியம் பிள்ளைகள். சரியா? காவன் 12 சமதானி அணுவின் திணிவு இருக்குதானே பிள்ளைகள். அந்த திணிவை வந்து 12 பிரிச்சம் என்றால் என்ன? 12 பிரிச்சம் என்றால் ஒரு பெருமானம் இருந்தானே, 12 பிரிச்ச ஒரு பங்கு, 12 பிரிச்ச ஒரு பங்கு தான் இருப்பது. அந்த ஒரு பங்கு திணிவு தான் பிள்ளை என்னது? அணுத்திணிவலகாக கொள்ளப்படுகிறது. சரியோ? அப்ப அணுத்திணிவலா என்னண்டா பிள்ளைகள்? எந்த திணிவு சார்பாக, சரியோ, எந்த திணிவு சார்பாக அணுக்களோட திணிவு எடுத்துரைக்கப்படுதோ அதான் பிள்ளை என்னது? அணுத்திணிவு அலகு. அணுத்திணிவுக்கான அலகு அது பேர்ல இருக்கு பிள்ளைகள். அணுண்ட திணிவுக்கான அலகு. இவ்வளவு தாண்டா. இதுல பார்த்து பேப்பருக்கு என்ன இருக்கு? அணுண்டா தெரியும், திணிவுன்றதும் தெரியும், அலகுன்றதும் தெரியும் தாடா. சேர்த்து அணுத்திணிவு தான் யோசிச்சு கொண்டிருக்கு. அங்க ஒன்றுமே இல்லை, அதே விஷயம் தான். அப்ப அணுக்கள திணிவு அளக்கிறதுக்கு எதுண்ட சார்பு அளக்கிறோமோ அதுதான் அணுத்திணிவு அலகு. ஓகே தானே? அப்ப அணுத்திணிவு அலகா எதை எடுக்கிறோம் நாங்கள்? காவன் 12 காவன் சமதானி அணுண்ட திணிவுண்ட 12 பிரிச்சு ஒரு பங்கு தான் நாங்கள் என்ன செய்யறோம்? அணுத்திணிவு அலகாக எடுக்கிறோம். விளங்க சொல்றது? அப்ப